இன்றைக்கி நம்ம ரத்த பொரியல் பார்க்க போகிறோம். பாருங்க எப்படி கட்டி கட்டியாக இருக்குது. இது நல்லா கையை வச்சு நல்லா நைஸாக உடச்சி விட்டு நல்லா எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கணும். இங்கே பாருங்கள் கரைச்சி நல்லா தண்ணி பதத்துக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு எண்ணெய் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு அதோடைய ஜீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சிங்க. இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரை போட்டுக்கலாம். நல்லா வணங்கிட்டுங்க. இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடையிலே உப்பு போட்டு கொடுத்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வணங்கிறதுக்கு அப்புறம் நல்லா வணங்கிச்சு. இப்போ நம்ம அந்த தூள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் நல்லா வணக்கி கலரிடுங்க. நல்லா வந்துச்சு. இந்த டைமில் நல்லா ரத்தத்தை கரைச்சி வச்சுருந்தே அதை ஊற்றிக்கலாம். பாருங்க ஊற்றுனதும் அந்த சூட்டுக்கு பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கலர் விட்டுடுங்க. கலர் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. அப்படியே நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள் எப்படி நல்லா ரத்த பொரியல் நல்லா இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சுண்டணுங்க. பாருங்கள் தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி வந்துடுச்சு ரத்த பொரியல். இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம கடைசியாக ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவல் போட்டுடலாம். இதை போட்டு நல்லா கிளறி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க ரத்த பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க ரத்த பொரியல் ரெடி. இதெல்லாம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க. இப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த மெத்தடில் செஞ்சுருக்குறேங்க. இதெல்லாம் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க. சுட சுட இறக்கி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும்.